ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒரு தீம் மியூசிக்கு பொறுத்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல, அதுக்காக இந்த தீம் மியூசிக் போட்டிருக்கேன். இது அந்த அந்த ஷார்ட் ஃபிலிமில் இல்லை 2-3 இடத்துல இந்த மியூசிக் இன்ட்ரொடக்ஷன் ஒரு டைட்டில்லையும் போடுறாங்க. அப்புறம் இடையில இது ஒரு தீம் மியூசிக், ஃபேமஸ் தீம் மியூசிக்காக ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ப்ளக்கின்ஸு, என்னென்ன சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு ஹார்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ப்ளே பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த சி மைனர் கார்டில் இந்த தீம் மியூசிக் சி மைனர் கார்டில் இருக்குது. அதனால் அந்த சி மைனரில் இந்த ஸ்டெப் சீக்வன்ஸ் எல்லாம் சி மைனர் இருக்கும், சியில் இருக்கும், டி ஷார்ப்பில் இருக்கும், திரும்ப ஜியில் இருக்கும். இது ப்ளே பண்ணும்போது இது மாதிரி இதை ஹியூமனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பழைய ஒரு டுட்டோரியலில் சொன்ன மாதிரி ஹியூமனைஸ் பண்ணியிருக்கு. இதில் சவுண்ட் அதிகமாக கம்மியாக, அப்புறம் இப்போ ஒரே சவுண்டாக வச்சோம்னாக்கா டிக் 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 டிக்னு ஒரே சவுண்டாக கேட்கும். இப்போ இதை சவுண்டை வால்யூம் குறைச்சி கூட்டி வைக்கும்போது ஒரு ஹியூமனைஸாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் ஒரு பேன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் லெஃப்டில் கேட்கும், இது ரைட்டில் கேட்கும். அதே போல் இது லெஃப்டில் கேட்கும், அது ரைட்டில் கேட்கும். இது மாதிரி ஒரு பேன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து ஒரு லூப்பு. அது ஒரு கம்ப்ரஸரான ஒரு லூப்பு ஏற்கனவே இருக்கிறது. இது இன்னொரு லூப். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணும்போது இந்த லூப் மாறும். நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்னார் இருக்குது. அடுத்து எல்லாமே இது எல்லாமே ரிவர்ப் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இது ஒரு லூப்பு. இது ப்ராஜெக்டில் எந்தெந்த இடத்துல தேவையோ இந்த இடத்துல மியூசிக் மாறுதோ, இல்லைன்னா வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றினோம்னா, வேறு லூப் மாற்றினோம்னா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக இது ஒரு ரிவர்ஸ் சிம்பிள். ரிவர்ஸ் பண்ணி அதை ரிவர்ப்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்தோம்னா அது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரிவர்ப் கொடுத்துருக்கனால அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மியூசிக் எடுத்து கேட்குது, இந்த எஃபெக்ட் கொடுக்கணும். இது ஒரு விண்ட் மியூசிக், கடைசியில் எண்டில் வரும். இது இது ப்ரிகாஷன். இது லூப்பு கூட சேர்த்து நம்ம போட்டோம்னா இது ஒரு பால் மாதிரி இருக்கும், கையிலே வச்சு வாசிப்பாங்க. அதோட அந்த ப்ரிகாஷனை இந்த லூப்பில் நான் வச்சு. அடுத்து எஃப்எஸ் லேயர்னு ஒன்று இருக்குது. இது ஒரு கிட்டார், எப்படி சொல்கிறது, இந்த ஸ்லைட் கிட்டார், இந்த மாதிரி நிறையா கிட்டார்ஸ் இதில் வாசிக்கலாம். ஸ்ட்ரிங்கோடு சேர்த்து வாசிக்கலாம், நாய்ஸியாக வாசிக்கலாம், டபுள் ஸ்ட்ரோக் வர மாதிரி வாசிக்கலாம். இதில் நிறைய டோன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மாற்றி வச்சு இந்த கிட்டார் ஒரு நல்ல வெஸ்டர்ன் டைப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது இந்த ப்ராஜெக்டில் வாசிச்சிருக்கேன். அது ப்ராஜெக்ட் நான் ப்ளே பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அடுத்து ஒரு க்ளீன் கிட்டார் இருக்குது. இது சவுண்ட் ஃபாண்ட்னு சொல்லி இது டவுன்லோட் பண்ணணும். சின்ன சின்ன மியூசிக்கெலாம் ஏதோ வார்பீட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனோம்னா அந்த சவுண்ட் ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு ப்ளக்கின் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய ப்ளக்கின், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதில் தனித்தனியாக நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காகவும் ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணணும். இதில் க்ளீன் கிட்டார் இருக்குது, க்ளீன் கிட்டார் 2 க்ளீன் கிட்டார் இருக்குது. இது மாதிரி இந்த ப்ளக்கின்ல க்ளீன் கிட்டார் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கே நான் வாசிச்சிருக்க இடத்துல பார்த்தா தெரியும். இன்னொரு எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எப்படின்னா, இது ஒரு கீ வச்சா 2-3 கீ வேறு வேறு ஆக்டில் வாசிக்கணும். இது மாதிரி இந்த எஃபெக்ட் இந்த அப்ஜியேட்டர்னு ஒன்று இருக்குது. இதை மியூட் பண்ணிட்டோம்னா, இது எக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த எஃபெக்ட் கிடைக்காது.
மட்டும் நோட் பண்ணிக்கணும். இதை வந்து எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு 2 ஆக்டில் 2 தடவை ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதோட டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்பீடு எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்கனால இது இப்படி வாசிக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே இதே எஃபெக்டோட இந்த பாஸ் வச்சுருக்கோம். இதில் வச்சுருக்க ப்ளக்இன்ஸு பார்த்தாச்சு. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து மிக்சரில் என்னென்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கோங்க பார்க்கணும். இந்த ஹார்ட்டுக்கு வந்து ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவலைசர்னு சொல்லி மற்ற சவுண்டெலாம் கம்மி, பேஸ் சவுண்டெலாம் கம்மி பண்ணிட்டு ஒரு ட்ரிபிள் மட்டும் வச்சுருக்கேன். இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் சவுண்டு மட்டும் கேட்கும். அடுத்து வந்து வேறு எதுக்கும் எஃபெக்ட் வைக்கல. காரணம் என்னென்னா அது தேவையில்லை. அவ்வளோ நல்ல சாம்பிள்ஸ் தான் எடுத்து வச்சுக்கிறனால நமக்கு எஃபெக்ட் தேவையில்லை. ஒரு ரிவர்ஸ் இது ரிவர்ப் எஃபெக்ட்டு, ரிவர்ப் டியூப்னு இருக்குது, ரிவர்ப் டியூப்னு இருக்குது. இது வந்து எஃப்எல் ஸ்டுடியோவில் ஒரு முக்கியமான எஃபெக்ட்டு. நெக்ஸஸ்க்கெலாம் எஃபெக்டே தேவையில்லை, அதுவும் நல்லா வாசிக்கும். அதுபோல் எஃப்எல்ஸ்லேயே சொல்லி கிட்டாருக்கு நான் காமிச்சேன், அதுக்கு ஒரு ரிவர்ப் கொடுத்துருக்கேன். க்ளீன் ஸ்டார்ட்னு இருக்குது, அது வந்து ஒரு கார்டு வாசிருப்பேன் க்ளீன் ஸ்டார்ட்டில். இதுக்கு எஃபெக்ட் தேவையில்லை. எஃபெக்ட்டு ரிவர்ப் எஃபெக்ட் வைக்கிறனா வைக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நெக்ஸஸ்க்கு தேவையில்லை. பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ரிவர்ப் வச்சுருக்கேன். அந்த பாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக கேட்கறதுக்காக ரிவர்ப் வச்சுருக்கேன். கடைசியில் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதோட வால்யூம்லாம் நமக்கு தேவையான அளவு குறைச்சிட்டு கடைசியில் வந்து இந்த மாஸ்டர் ட்ராக்கை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த கம்ப்ரெஸருக்காக வந்து சவுண்ட் குட்னர்னு ஒன்று இருக்குது. இதுவும் அதோட வால்யூமை வந்து கூட்ட குறைக்க, இல்லைன்னா ரொம்ப நாய்ஸியாக இருந்தால் குறைக்கிறதுக்கு இது மாதிரி ஏபியில் இருக்குது. இன்னொன்று வந்து முக்கியமான பார்த்திங்கன்னா இதில் வந்து லிமிட் பண்ணுறதுக்கு, அதே போல் லிமிட் பண்ணது கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இதுவே வந்து இந்த சவுண்ட் இருக்குது. இதில் நான் வந்து இந்த லிமிட்டரை வந்து மேலே ஒரு ரெட் கலர் அவ்வளோ வரல நான் வால்யூம் வச்சுருக்கேன். இந்த வேவ் கிட்ட அந்த வால்யூத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ரெண்டாவது கம்ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஒரு இது மாதிரி கட்டு வரும். நீங்கள் இந்த வேவ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வேவ் இந்த இடத்துல வருதுல, அதை வந்து கட் பண்ணணும்.
வால்யூம் வச்சாலும் நாய்ஸியாக கேட்காது, ரொம்ப ஸ்மூத்தாக கேட்கும். இதுதான் இதோட இந்த ஃப்ரூட்டி லிமிட்டரோட வேலை. இதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வால்யூம் வச்சாலும் அது கம்ப்ரஸாக தான் போகணும்னு ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இது கம்ப்ரஸ் பண்ணிட்டோம்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.